இப்போ போறதுக்கு முன்னாடி காவேரியோட அம்மா காவேரிக்கு லாலிபாப் குடுக்குறாங்க. ஆனா, அவ அத தூக்கி போட்டுட்டு அன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறா. என்னாச்சு இன்னைக்கு காவேரிக்குன்ற மாரி மீரா கேட்க, "ஒண்ணும் இல்ல மீரா, இன்னைக்கு வேற வழியில கூட்டிட்டு வந்துட்டேன். அதான் கோவத்துல இருக்கான்ற" மாரி சொல்றாங்க. அன்னைக்கு ஃபுல்லாவே காவேரி ஒரு மாரி டிஸ்டர்பாவே இருக்கா. ஏதோ ஒண்ணு மீரா கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்றா. ஆனா, மீரா அத பெருசா எடுத்துக்காம அவள சமாதானப்படுத்தி தூங்க வச்சர்றா. அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அவள ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட்டர்றா. ஆனா, அப்பவும் காவேரி ஒரு மாதிரியாவே இருக்கா. இப்போ மீரா ட்ரைனிங் போயிட்டு 2 நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வரா. அப்போ காவேரி மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. மீராவால அதை கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. இப்போ கட் பண்ணா வாட்ச்மேனும் லாண்ட்ரிமேனும் அபார்ட்மெண்ட்டோட மொட்டை மாடியில் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு மீராவும் காவேரியோட தாத்தா சக்கரவர்த்தியும் வந்து அவங்க 2 பேத்தையும் அடிச்சு மேல இருந்து கீழே தள்ளி விட்டு கொண்டாடுறாங்க. இப்போ சக்கரவர்த்தியோட வீட்டில் மீராவோட போட்டோ பார்த்தனால ஹீரோ ஆதியை மீட் பண்ணி மீராவை பற்றி விசாரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் காவேரியோட அம்மா வீட்டில் இல்லாதப்போ உங்களோட அம்மா தானே காவேரியை பார்த்துக்கிட்டாங்கன்ற மாதிரி கேட்க, ஆதியும் ஆமா, காவேரிக்கு அப்பா கிடையாது, அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டப்போ எங்கள் அம்மா தான் காவேரியை பார்த்துக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறான். அவள் செத்து போனதுக்கு தான் தான் காரணம்னு நினச்சி தான் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறான். இப்போ மீராக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்ன்ற மாதிரி கேட்க, நான் கட்டிக்க போகிற பொண்ணு சார்ன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ இந்த கொலையெல்லாம் பண்ணுறதே மீராவாக தான் இருக்கும்னு நாங்கள் சந்தேகப்படுறோன்னு அவளோட அட்ரஸை வாங்கிட்டு இப்போ அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஆதிக்கு ஒன்றுமே புரியல. மீராவை காண்டாக்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணுறான், ஆனால் நாட் ரீச்சபிள்னே வருது.